இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்ததில் என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நாளைக்குரிய கணிப்புகளுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணிப்பாக இருக்குது. சரி, இப்போ நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்குது, இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 9857. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்தது எப்படின்னா 9857 4969க்கு 4க்கு 2 9க்கு 9 6க்கு 6 சரி 4க்கு வந்து 9 9க்கு 8 6க்கு 5 9க்கு 7 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது, என்ன மாதிரி கணிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரிங்களா? நாளைக்கு வந்து நம்ம 22ஆம் தேதி நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். 22/12/2024. ஓகேவா? நாளைக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். நாளைக்கு அக்ஷயா AK 682 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் என்ன விஷயம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா 9857 அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம 4969 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 5 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9க்கு 7 பவர் 9க்கு -8 4க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ 857 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எங்கேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? 587 அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 857. அப்போ 570 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு. நான் இதை நோட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? 570 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு. அதே மாதிரி இதுலேருந்து தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் நம்பரில் வச்சாலும் அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதில் பவர் நம்பரில் வச்சாங்கன்னா என்ன மாதிரி கணக்கில் இருக்குது, எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு மூலியமாக. இதில் வந்து 857 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இங்கே இருக்குது நம்மளுக்கு. இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இந்த இடத்த நம்ம நோட் பண்ணிக்கிறேன். இந்த 857ல் இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 242 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் இருக்குது. 242. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 885 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்படி கூட வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 857 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8க்கு 1 5க்கு 3 6க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு 3. அப்போ நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு வேளை இருக்கலாம். உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து மொத்தம் 4 செட்டு எடுத்திருக்கேன். சரி, இதில் வேறு 857 எங்கேயாச்சும் கிளாஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு 857 இங்கே இருக்குது. எங்கேயுமே இல்லாமல் இருக்காது. ஒரு வேளை இதில் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து
857க்கு 8க்கு 4, 5க்கு 5, 7க்கு 3 அப்படிங்கும்போது நான் மொத்தம் 5 செட்டு தான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, வேறு நான் எங்கேயுமே எடுக்கலை. எனக்கு வந்து வேறு எங்கேயும் கணக்கில் வரல. அதே மாதிரி போன மாதத்துலேயும் இந்த 857ங்கிறது எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து போன மாத கணக்கில் 857 அப்படிங்கும்போது இந்த 857ன்னு நம்ம ஏற்கனவே கணக்கு வச்ச எடுத்த கெஸ்ஸிங்க்கு எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கிறத தப்பு இல்லை. 857 அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே எடுத்த 4 செட்டில் 754 இருக்குது. 857 அப்படிங்கும்போது ஒரு வேளை இதை கணக்கு வச்சாலும் வைக்கலாம். சரி, இதை ஒரு தடவை மேட்ச் பண்ணிக்குவோம். 169 அப்படிங்கும்போது நான் 169. ஓகே, அவ்வளோதான் நண்பர்கள், நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கேன், நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துறேன். சரிங்களா, 857. ஓகே, இப்போ இதில் பவரில் வருமா? இப்போ இதுலேருந்து அப்படியே எடுத்து நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இதில் வேறு என்ன மாதிரி இவன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க போனால் இந்த கரெக்டாக இந்த பாக்ஸை மட்டும், இந்த இடத்த மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது, அதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கான், இந்த 3-4 ரிசல்ட்டு தான் நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, சரி. 857 98. இப்போ பிசியில் எப்படி கணக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ வந்து இங்கே 49, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 49 இருக்குது, இங்கே 29 இருக்குது. நாளைக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 5க்கு 6, 7க்கு 9, 69 அப்படி சொல்லிட்டு ஒரு பிசியில் ஒரு செட்டு வரலாம். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த இடத்த மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்த இந்த நாட்களுக்குள்ளே இருக்கிற நம்பரை பார்ப்போம். ஓகேங்களா, சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 45க்கு 05, இங்கே 28க்கு இந்த இடத்துல 10. ஓகேங்களா, இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டு. இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா ரிசல்ட்டும் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 110 அடித்ததுலேருந்து தான் இதுலேருந்து தான் அந்த பேட்டர்னே மாறிடுச்சு, நம்மளுக்கு வின்னிங்கும் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டி போர்டில் இன்றைக்கி 9, ஏ போர்டில் 8, 98. அப்போ 6க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 4 அப்படிங்கிறது வரலாம். 4. ஓகேங்களா, 469. சரி, இப்போ நான் எடுத்திருக்க கெஸ்ஸிங் என்ன எடுத்திருக்கேன், என்ன கொடுக்க போகிறேன் தெளிவாகவே பார்த்துரும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து ஏபிசியில் நான் எடுத்திருக்க நம்பர் அப்படிங்கிறத பார்த்தா 169, 453, 570, 242, அதே மாதிரி 885, 133. இதை தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. சரி, இப்போ பிசியில் என்ன மாதிரி வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிசியில் எனக்கு 69 அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு செட் இருக்குது. 69 அப்படி இல்லைனா டபுள்ஸில் 33 அப்படின்றது வரலாம். இதுவும் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏபியில் அப்படின்றத தனியாகவே இதில் கொடுத்துட்றேன். ஏபியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா, ஏபியில் நான் சொன்ன மாதிரி 46 ஸ்ட்ராங்காக இருக்குது, 16 ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏசியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா, ஏசியில் என்னை பொறுத்த வரைக்கும் 49, 13, 22. இது ஏசி. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தா, ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 8க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி 3க்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி நாளைக்கே கொஞ்சம் ப்ளே கம்மியாகவே பண்ணுங்கள். வின்வின் வந்துடட்டும். திங்கக்கிழமை வின்வின், திங்கக்கிழமை கண்ணை மட்டும் நம்ம அடிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த சேம் ரிசல்ட்டு வந்த இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்கிற மாதிரி இருக்குது. 287 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இதே மாதிரி
நம்மளுக்கு வந்து 857 அப்படிங்கிறத திருப்பி ரிப்பீட் பண்ணுறானா அப்படிங்கிறதையும் ஒரு இதுவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 857னா ஒருவேளை அவன் வந்து இப்படி பவரில் ஒரு வேளை அடித்தால், எப்படின்னா பவரில் ஒரு வேளை அடித்தா 8க்கு 4, 5க்கு 6, 7க்கு 9 அப்படிங்கிறத அடிக்கலாம். அப்படி இல்லை, அதுக்கு அடுத்த கட்டமாக அவன் போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8க்கு ஒரு வேளை 8 இறக்கி 5க்கு 4ன்னு சொன்ன இன்றைக்கி வந்த மாதிரி ரிவர்ஸில் வந்த மாதிரி 5க்கு 4ன்னு சொல்லிட்டு வச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் 0 வரலாம் அப்படிங்கிறது கணக்கே இருக்குது. 840ன்னு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஏன்னா 0 வந்து திரும்பி நம்ம வந்து பெண்டிங் நம்பரில் என்ன நம்பர் வருது அப்படின்றத நினச்சோமோ அந்த மாதிரி வரல. அவள் அப்படியே திருப்பி ரிப்பீட்டாக 9 அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டான். 9க்கு 7 அப்படிங்கிறது பவரை கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது இதுதான் என்னுடைய கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. அதே மாதிரி நாளைக்கும் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு முழுமையான வெற்றியோட. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு கம்மியாக ப்ளே ஒன்லி லிமிட் ப்ளே, ஓகேங்களா? நிறையா ப்ளே பண்ண வேணாம், லிமிட் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ரிசல்ட் மாறினதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. எங்கன்னா இந்த தான் நம்மளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு மாற்றினது. இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு மாறி இருக்குது. அதனால் இதையும் கொஞ்சம் உங்கள் கணக்கில் வச்சுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோ சந்திங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.